தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாருடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார்? நம்முடைய வழிகளை. நாம் நம்முடைய வழிகளை, மற்றவருடைய வழிகளை அல்ல, நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமை எப்பொழுது விளங்கும்? தேவனுடைய மகிமை எப்பொழுது காணப்படும்? நாம் முதலாவது மலையின் மேல் ஏறி போக வேண்டும். மலை என்பது ஜெபம். நம்முடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எதை தொடங்கினாலும் சரி, எதை முடித்தாலும் சரி, நாம் எப்படி கடந்து செல்ல வேண்டும்? ஜெபத்தோடு கடந்து செல்ல வேண்டும். ஜெபத்தோடு கடந்து செல்லும் பொழுதுதான் மரங்களை வெட்ட முடியும். நம்மிடத்தில் இருக்கிற பெருமை என்று செழித்தோங்கி இருக்கிற, தற்பெருமை என்று செழித்தோங்கி இருக்கிற, நான் என்ற அகங்காரம் செழித்தோங்கி இருக்கிறவதை வெட்ட வேண்டும். கர்த்தர் அதை தான் பிரியப்படுகிறார். நம்ம மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் என்றால், நம் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் மரங்களை வெட்ட வேண்டும். எப்படி மரங்களை வெட்ட முடியும்? ஜெபம் என்னும் மலையின் மேல் ஏறினால்தான் நாம் யார் என்பதை நம்மால் நினைவு கூற முடியும். நம் அறிக்கை இடுவதுதான் வெட்டுவதற்கு அடையாளம். நம்மிடத்தில் எவையெல்லாம் தற்பெருமை, அகங்காரம் போன்ற பொறாமை, இப்படிப்பட்ட கொடிய எண்ணங்கள் செழித்தோங்கி இருக்குது, அதையெல்லாம் வெட்டி வீழ்த்தினால்தான் தேவன் அது நம்மேல் பிரியமாய் இருப்பார். நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். காரணம், அதிகமாய் வரும் என்று நாம் எவ்வளவோ விசனப்பட்டு, எவ்வளவோ வேதனைப்பட்டு, வேர்வை சிந்தி உழைக்கிறோம். ஆனால் வருகிறதோ கொஞ்சம். ஏன்? நம்மிடத்தில் இருக்கிற அகங்கார, பெருமை, பொறாமை இப்படிப்பட்டவை செழித்தோங்கி இருக்கிறபடினால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைக்க மாட்டேன் என்கிறது. நாம் எவ்வளவு அறுத்தாலும் கொஞ்சமாய் கிடைக்கிறது. காரணம், ஆலயம் என்னும் இந்த சரீரம் கேடுண்டானதாய் காணப்படுகிறது. இந்த சரீரம் என்னும் ஆலயத்தை சீர்படுத்தினால்தான் நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை சீர்படுத்தி விட்டீர்களா? அதை கெடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? அந்த கெடுத்துக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும் அதனுடைய பலனை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சமாய் தான் கிடைக்கும். 100 மடங்கு எஃபர்ட் போடுவீர்கள், 1 மடங்கு தான் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உன்னிடத்தில் காணப்பட்டு செழித்தோங்கி இருக்கிற பொறாமை, தற்பெருமை, அகங்காரம் இவை எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்துவிடு. என் ஆலயத்தை தூய்மைப்படுத்து, நான் உன் மூலமாய் மகிமைப்படுவேன், நீ செய்தவைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God bless you.